Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது தஹிலா ராய்கோவிச். தஹிலா ராய்கோவிச் என்கின்ற ஒரு ஹீப்ரு போயட் எழுதின போயட்டஸ், ஒரு பெண்பார் கவிஞர் எழுதின ஒரு போம் பிரைடு. பிரைடு என்றால் அகந்தை, பெருமை, செருக்கு, அப்படி எதுவும் நினைச்சு. அது சிலருக்கு அவங்க தான் பிறந்த குடி குலம் அதன் மீது ஒரு பெருமை இருக்கும். அழகா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெருமை இருக்கும். பணக்காரனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு, ஒரு அகந்தை இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். இந்த ப்ரைடு என்ன பண்ணும் ஒருத்தரை அப்படிங்கிறத இந்த போம்ல தஹிலா ராய்கோவிச் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். பொதுவாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே இருந்துச்சு. ரொம்ப வசதியானவங்க, நல்லவங்க தான், வசதியானவங்க தான். ஆனால் சில விஷயங்கள் நம்ம லெவலுக்கு இதை செய்யக்கூடாது, நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு. அவங்க சாதாரணமாக எந்த வேலைக்கெல்லாம் போயிட மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஃபேமிலியில் இந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகிறதா அப்படி யோசிப்பாங்க. ரொம்ப பெரிய பணக்காரவங்க, நிறைய ஏகப்பட்ட லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஒழுங்காக கவனிக்காததுனால எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் அவங்ககிட்ட நிறைய ஜுவல்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஜுவல்ஸை ஒரு கடையில் கொண்டு போய் அடகு வைக்க போனால் கூட ஒரு கௌரவ குறைச்ச அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வெண்ட்டை கொடுத்து இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சர்வெண்ட்டையும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக தான் அவன் அது மாதிரி வச்சுட்டு வந்துடுவான். அவ்வளோதான். இப்படி போகும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடகு எனக்கு செத்து போயிடுவான். அப்போ யார்கிட்டயோ போயிடும். எங்கே வச்சான், என்ன வச்சான் எதுவுமே தெரியாமல் எல்லாமே போய் கடைசியில் இந்த ஹோல் ஃபேமிலியே நடுத்தருவில் நின்றுச்சு. இதுதான் இந்த ப்ரைடு. நம்ம ஒரு குடும்ப பெருமை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு போய் நம்ம நம்முடைய நிலைமை தாழ்ந்து விட்டோம் என்று ஒரு கடையில் போய் அடகு வைக்கிறதுங்கிறது நம்முடைய கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பேங்க்கில் லோன் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டை போய் ஒரு பேங்க்கில் லோன் வைக்கணும் அப்படின்னா பேங்கரை வீட்டுக்கு வர வளர்ப்பாங்க. பேங்கர் வீட்டுக்கு அவங்க கையெழுத்து போட்டு அந்த பேங்க்கில் அந்த வீடு அடமானத்துக்கு போயிடும். ஒரு கட்டத்தில் போனோடனே அது ஏலத்துக்கு போயிடும். இப்படி போய் கடைசியில் அவங்க அழிஞ்சே போயிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயும் இந்த ப்ரைடு அப்படிங்கிறது அவங்களை எவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைய செய்கிறது என்பதை ஒரு அழகாக ஒரு மெட்டஃபர், ஒரு உருவகப்படுத்தி இந்த போம்ல தஹிலா ராய்கோவிச் சொல்றாங்க. A Hebrew poetess. Now we see the poem. Even rocks crack. Even rocks, பெரிய ராக்னா மலைன்னு எடுத்துக்க வேண்டியது, பெரிய பாறை, பெரிய பாறை கூட கிராக் ஆகிடும், அப்படியே ஒரு விரிசல் விடும். இவ்வளோ பெரிய பாறை அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம், அது கூட விரிசல் விடும். ஈவன் ராக்ஸ் கிராக். ஐ ஆம் கில்லிங் யூ, ஐ ஆம் டெல்லிங் யூ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈவன் ராக்ஸ் கிராக், பெரிய பெரிய பாறைகள் கூட உடைந்து போய்விடும், அவைகள் கூட விரிசல் விட்டுவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அண்ட் நாட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஏஜ்னால இல்லை. அதாவது ஏஜ்ங்கிறது நீண்ட நாட்கள், ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு அதனால இது கிராக் விடுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இல்லை, ஒன்று ரொம்ப நாளாக இருக்கு அப்படின்னு கூட கிராக் விடணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் ஃபியர்ஸ் தே லை ஆன் தேர் பேக்ஸ் இன் த ஹீட் அண்ட் த கோல்ட். எதுக்காகன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை, நீண்ட நாட்கள் அவைகள் இயங்கி கொண்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு பாறை அப்படியே கொஞ்சம் உருண்டுகிட்டே இருக்கு அப்படின்னாக்க அது ரொம்ப வருஷம் ஒன்றுமே ஆகாது. ஆனால் அப்படியே வச்ச இடத்துல அப்படியே நிலையாக ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு பாருங்க. இட் லைஸ் ஆன் தேர் பேக்ஸ். இந்த ராக்ஸ், இந்த பாறைகள் அவைகளினுடைய பேக், அதனுடைய பின்பகுதியினால அப்படியே ஒரே இடத்துல தே லை, அப்படியே அங்கேயே இருக்கு. ஃபார் ஃபியர்ஸ் தே லை ஆன் தேர் பேக்ஸ் இன் த ஹீட் அண்ட் த கோல்ட். அதிக வெப்பத்தினாலும் அதிக குளிரினாலும், வெப்பம் குளிர் எல்லா காலங்களையும் அதே இடத்துல இருக்கு. நல்ல வெப்பம், இரவுல புறம் பயங்கரமான குளிர், மறுபடியும் பகல் புறம் வெப்பம், இப்படி வெப்பமும் குளிரும் மாற்றி மாற்றி மாற்றி. ஸோ இந்த இடத்துல ஹீட்டுங்கிறது சம்மர்.
சம்மர் சீசன் பூரா இருக்கும், மழை காலம், குளிர்காலம் எல்லாத்துலேயும் அப்படியே கிடைக்கிது. இவைகளினால் நாட் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஏஜ், நாளாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, நாள் ஆனால் கூட. இப்போ வயசானவங்க இயங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் இவங்க இயங்காமல் வீட்டிலே உட்காந்துட்டு ஒரு டிவி பார்க்குறது, சும்மாவே உட்காந்துருக்கிறது, படுத்து கிடக்கிறது, இப்படின்னா கொஞ்ச நாளில் அவன் வீணாக தான் போயிடும். ஹி மஸ்ட் பி ஆக்டிவ். ஸோ இந்த ப்ரைடாக இருக்கிறவங்க ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காரியத்தை செய்வது என்பது நம்முடைய கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்பாங்க. யாரு கூடயும் இறங்கி போய் அவங்க பேச மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, அவங்களோட சேர மாட்டாங்க. இதெல்லாம் கௌரவ குறைச்சல். அவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொண்டே வைத்திருப்பார்கள். அது மாதிரி, and not on account of age, for fear they lie on their backs in the heat and the cold. குளிர்காலத்திலையும் கோல்டு வின்டர் சீசன்லையும் அப்படியே இது கிடக்குது. so many years, இப்படியே பல ஆண்டுகள் அந்த பெரிய ராக் அப்படியே கிடக்குது. it almost creates the illusion of calm. அப்படி அதே இடத்துல இருக்கிறதுனால it creates, அது ஒன்றை உருவாக்குகிறது. என்ன உருவாக்குறதுனா the illusion of calm. காம்னா அமைதி. பாருங்க, எவ்வளோ பெரிய பாறை அப்படியே அமைதியா அதே இடத்துல இருக்கு பாருங்க என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும். அது அங்கும் இங்கும் இயங்காம ஒரே இடத்துல அப்படியே இருந்த உடனே எவ்வளோ காமா இருக்கு பாத்தியா, இவ்வளோ பெரிய பாறை என்ற ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கும். இட் கிரியேட்ஸ், இட் ஆல்மோஸ்ட் கிரியேட்ஸ், கிட்டத்தட்ட அது ஒரு அமைதி என்கின்ற ஒரு மாயையை அது உருவாக்குகிறது. they don't move, அவைகள் இயங்காது, பெரிய பாறை இயங்காது. so the cracks stay hidden. அதனால அந்த பாறை இயங்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ கிராக்கே விழாது. கிராக் இருந்தாலும் அது இயங்கிட்டே இருக்கும்போது வெளியே தெரியாது. இது they don't move, so the cracks stay hidden. hidden என்றால் உள்ளே. அப்போ உள்ளுக்குள்ள அதில் ஏற்படுகின்ற கிராக்கு அப்படியே மறைஞ்சு தான் இருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரைட். அதாவது உங்களுடைய வீழ்ச்சி என்பது வெளியில் தெரியாது. வெளியில் இருக்கவனுக்கு இன்னும் அவங்க வசதியாக இருக்கும், பெரிய பங்களாவில் இருக்கான், வசதியாக இருக்கான், கார்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வீடு அடமானத்தில் இருக்குது, காரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டாமல், அதெல்லாம் வெளியில் இருக்கவனுக்கு தெரியாது. ஸோ அது பார்க்குறதுக்கு அந்த கிராக்கு வெளியில் தெரியாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரைட். இதை அவர்கள் பெருமை, நம்ம வெளியில் இல்லாமல் நம்ம குடும்ப கௌரவத்தை மானத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் மூடி 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 வச்சுக்கோம். ஏ கைண்ட் ஆஃப் ப்ரைட். இயர்ஸ் பாஸ் ஓவர், பாஸ் ஓவர், இயர்ஸ் பாஸ் ஓவர், ஆண்டுகள் கடந்து செல்லுகின்றன. இயர்ஸ் பாஸ் ஓவர் தெம் ஆஸ் தே வெயிட், அவைகள் அப்படியே வெயிட் பண்ணி அதே இடத்துல இருக்குது. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. whoever is going to shatter them has not come yet. ஆனால் அதனுடைய அந்த உண்மையான முகத்தை சிதறடிக்கக்கூடிய, அதனுடைய அகந்தை, அதனுடைய உண்மையான முகம் இதுதான் என்று அதை காட்டக்கூடிய ஒரு ஆள், ஒரு சந்தர்ப்பம் இன்னும் வரல. அந்த ஒரு ஆள், ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுவிடும். அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க யாரு என்பது வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடும். அது தெரியாமல் இருக்க whoever is going to shatter, ஷேட்டர்னா சிதறடிக்கிறது, அவங்களுடைய உண்மையான பிம்பத்தை சிதறடிக்கக்கூடிய யார், whoever, யார் வரப்போறா, has not come yet, இன்னும் அவன் வரல. இந்த உண்மையான முகத்தை வெளியே சிதறடிக்கின்ற, வெளிக்கொணருகின்ற whoever, அது யாரோ, ஒரு சந்தர்ப்பமோ இன்னும் வரல. whoever is going to shatter them has not come yet. and so the mass, அது அப்படியே இருக்கிறதுனால, அது அசையாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கிறதுனால மாஸ், MOSS, மாஸ் அப்படின்னா அப்படியே அது மேலே அப்படியே இந்த ஆல்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபங்கஸ் மாதிரி அப்படியே டெபாசிட் ஆகும். அந்த ஏன்னா அது கடற்கரை ஓரத்தில் இருக்குது, கடற்கரை ஓரத்தில் இந்த பாறை அப்படியே இருக்குது. இப்போ அதன் மீது அப்படியே ஒரு விதமான ஒரு மாஸ், ஒரு அந்த பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த பூசணம் பச்சையாக இருக்கக்கூடிய அது அப்படியே மேலே படியுது. அண்ட் ஸோ த மாஸ் ஃப்ளரிஷஸ். ஃப்ளரிஷ் அப்படின்னா க்ரோ, நல்லா வளருது, அப்படியே அந்த பச்சையாக இருக்கக்கூடியது வளருது. த seaweed whips around. த seaweed கடலிலே இருக்கக்கூடிய அந்த களை, seaweed கடலில் இருக்க களை,
இந்த இடத்துல ஒரு ஆல்கே, கடல்ல முளைச்சிருக்கக்கூடிய அந்த ஆல்கே என்பது விப்ஸ் அரவுண்ட், இந்த கடல் அலைகள் அப்படி வரும்போது அந்த அந்த ஆல்கே என்கின்ற அந்த தாவரமும் இந்த இது மேலே மோதுது. ஸோ இது மோதுது, அந்த ஈரம் இருக்குது, அந்த ஈரத்தில் அப்படியே பச்சையாக எல்லாமே வளருது, அப்படியே பச்சையாக அது மேலே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. The sea bursts forth and rolls back. கடல், sea என்பது கடல் அலைகள். The sea waves burst, அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் அலை அப்படியே ஒரு பெருசாக வந்து இந்த பாறை மேலே மோதுது. மோதி அப்படியே திரும்பவும் கடலுக்குள்ளே போயிடுது. திடீர்னு மறுபடியும் ஒரு கடல் அலை வருது, இந்த பாறை மேலே மோதுது, மீண்டும் இட் ரோல்ஸ் பேக், அப்படியே உருண்டு பின்னோக்கி சென்று விடுகிறது. The sea bursts forth and rolls back. அப்படியே மெதுவா அந்த கடல் அலைகளானது அப்படி வெடித்து இதன் மீது மோதி பின்னோக்கி உருண்டு சென்று விடுகிறது. And still they seem motionless. இன்னும் அந்த கடல் அலை வந்து மோதுது, அப்படியே இந்த சி ஆல்கே, அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்கே என்கின்ற தாவரமானது கடல் அலைகளோடு வந்து இவைகளின் மீது மோதுகிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பாறையானது ஸ்டில் இன்னும் தே சீம் மோஷன்ல, ஆடாம அசையாம அப்படியே அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் மோதிக்கிட்டு இருக்கு. டில் எது வரையிலும் அப்படியே இருக்கு. எதுவரை? எ லிட்டில் சீல். சீல்ங்கிறது கடலிலே வாழக்கூடிய ஒரு விதமான ஒரு விலங்கு. இந்த சீல் அப்படின்னு சீல், வால்ரஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, கடல்லே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு சின்ன சீல் கம்ஸ், அது வருது. வந்து இந்த பாறை மேலே ஏறி இப்படி ரப்னா உராயுது, அது மேலே உரசுது. அது மேலே உரசின உடனே அந்த பச்சையா படிஞ்சிருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த இடத்துல இருந்து இது ஒரு 2 உரசின உடனே அந்த பச்சையா இருக்கிறது போயிடுது. பச்சையா இருக்கிறது அது போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிராக் வெளியே தெரிகிறது. Till a seal comes to rub up against the rocks. அந்த பாறையின் மீது ஒரு சிறிய அந்த சீல் என்கின்ற கடல்வாழ் உயிரினமானது அப்படியே அது மேலே ஏறி ரப் பண்ணுது. ரப் பண்ண உடனே ரப் பண்ணிட்டு அப்புறம் போயிடுது. வருது, அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கு, பாறை மேலே ஏறுது, அப்படி மேலே அப்படியே ஒரு 2 ரப் பண்ணுது, ரப் பண்ணிட்டு அது போயிடுது. கம்ஸ் அண்ட் கோஸ். அண்ட் சடன்லி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா the rock has an open wound. அந்த பாறையின் மீது அந்த இருக்கின்ற அந்த கிராக், அந்த கிராக்கு இப்போ வெளியில தெரியுது. ஓப்பன் உண்டு. ஓப்பன் அப்படின்னா எக்ஸ்போஸ், எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி அந்த பாறையின் மீது இருக்கக்கூடிய அந்த பிளவானது ஒரு காயத்தை போல், அந்த இவ்வளோ பெரிய ராக் மேலே இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு என்பதை போல அது இந்த உலகத்திற்கு இப்போதான் வெளியில தெரியுது. I told you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், when rocks crack it comes as a surprise. இந்த ராக் வந்து கிராக் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அது தெரியும். All the more so people. இதே மாதிரி தான் மக்களும். வெளியில தெரியாது, அப்படியே இருப்பான், அமைதியா இருப்பான். பாரு எவ்வளோ அமைதியா இருக்கான், என்ன மாதிரி புள்ள அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது திடீர்னு ஒரு நாளைக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆகும்போது அவனுடைய ப்ரைடு எல்லாமே அழிஞ்சு போயிடும் என்று இதை சொல்றேன். ஸோ இந்த ப்ரைடுங்கிறது தன்னை அவன் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டான். என்னுடைய பெருமை, என்னுடைய கௌரவம் வெளியில் போயிடக்கூடாது, எனக்கு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவன் மூடி 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 மறைச்சி அதை அப்படியே வச்சிருந்து ஒரு கட்டத்தில் அது அப்போ தான் வெளியில் தெரியும். ஒரு சின்ன சம்பவம் பாருங்க, ஒரு சீல் மேலே வந்து அப்படி ரப் பண்ணுது. ரப் பண்ண உடனே அது மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சையானது அப்படி போயிடுது. அது போன உடனே இப்போ அதனுடைய காயம் வெளியில் தெரியும். அது மாதிரி ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் இந்த பெரிய பணக்காரனுடைய விஷயம் இப்போ தான் டக்குன்னு யாருக்கும் தெரியும்னு இவ்வளவு பிரச்சனை இருக்காங்க. இப்போ தான் எல்லாருக்கும் ஆச்சரியம். இது வரைக்கும் அவனுக்கு தெரியுது, நேற்று வரைக்கும் எவ்வளவுக்கும் தெரியாது, ஏன்னா எல்லாத்தையும் மூடி மூடி வரைக்கும். இப்போ ஒரு சிறிய சம்பவத்தின் மூலமாக அவருடைய மொத்தமும் வெளியில் வந்து அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ப்ரைடு, பெருமையானது அழிஞ்சு போயிடும்.
அதே மாதிரி இந்த பாறை வந்து அப்படியே காமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த கிராக்கில் வந்து தண்ணி உள்ளே இறங்கி 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 அது உள்ளுக்குள்ளே வரைக்கும் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. ஆனால் வெளியில் தெரியாது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பச்சையாக ஒரு பூசான அந்த இது பூசி இருக்கும், பூசின மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு வெளியில் தெரியாது. என்றாவது ஒரு நாள் அந்த ஒரு சீல் வந்து அப்படி மேலே தேய்க்கும் போது அந்த கிராக் வெளியில் தெரிஞ்சு அந்த காயம் இந்த உலகத்திற்கு தெரிய வரும். இது பாறைகளுக்கு நடந்ததை போல. ஐ டோல்ட் யூ, நான் சொல்கிறேன், when rocks crack it comes as a surprise. இந்த பாறைக்கு இப்படி எப்படி ஒரு சர்ப்ரைசிங்காக இந்த செய்தி வெளியே வந்ததோ அதை போல ஆல் தி மோர், அதே மாதிரி ஆல் த மோர் சோ பீப்புள், மக்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். அதனால் ப்ரைடு, எதையோ நீங்கள் பொய்யாக இதுதான் என்னுடைய ப்ரைடுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்காதீங்க. இயல்பாக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் யாரோ உங்களுக்கு உதவி செய்வாங்க, அப்படியே நீங்கள் வாழ்க்கையில் சரியாயிடலாம். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா ஒரு சமயம் இது கிராக் ஆகி வெளியேறி ரொம்ப மிகப்பெரிய அவமானத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் இழந்து போய்விடுவீர்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சின்ன போம் மிக அழகாக தாகிலோ ராய்கோவிச் சொல்லியிருக்கின்றார். எ ஹெப்ரு போயட். தேங்க்யூ.